பழங்கள் சமர்ப்பிக்கப்படும். இப்பொழுது பூக்களை கையில் எடுத்து தேவியை அந்த இடத்தில் எழுந்துள்ள வேண்டும் என்று பூஜை செய்யுங்கள். அதற்கு இந்த பூஜையிலே வரலட்சுமி தேவ விரதத்தை அனுஷ்டிக்கும் பக்தர்கள் இந்த வரலட்சுமி பூஜையிலே கலந்து கொண்டு அந்த தீபத்திலே தேவியை ஆவாகனம் செய்து அவர்களுக்குரிய பாத்தியம், அர்க்கியம், ஆஜவனியம் மற்றும் வஸ்திரம், கந்தம், சுங்குமம் என்பன கொண்டு சொல்லி செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து திரிசதி நாமார்ச்சனை செய்து அந்த வரலட்சுமி நூலை வாங்கி அதிலே 7 முடிப்புகள் உள்ளது, 9 முடிப்புகள் உள்ளது. அந்த 9 முடிப்புக்கும் ஒவ்வொரு மந்திரம் உண்டு. அதனை சொல்லும்போது அவர்கள் அந்த முடிப்பினை முடிந்து கொண்டு அந்த கௌரி வரலட்சுமி நூலை தமது கையிலே கட்டிக்கொள்வார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதனையும் மற்றும் அவர்களுடைய கணவன்மார் சுகதேவியாக இருந்து அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூஜை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளும் கன்னியர்களும் தங்களுக்கு நல்ல கணவன் பெற வேண்டும், உத்தியோகமித்தார்கள் உத்தியோகம் பெற வேண்டும் என்றும் மற்றும் தங்களுடைய என்னென்ன பிரார்த்தனைகள் இருப்பதோ அந்த பிரார்த்தனைகளையாம் நினைத்து இந்த வழிபாடு செய்கின்றார்கள் என்பதையும் அறிய தந்து இம்முறை விசேஷமான அலங்காரத்துடன், அதாவது பெண்களுக்குரிய காப்பை அலங்காரமாக அம்பாள் அலைந்துள்ளார். அந்த அலங்காரம் மாத்திரமல்ல, கும்பத்திலேயும் அந்த அலங்காரங்கள் இருக்கின்றது. இம்முறை அதிவிசேஷமாக இந்த பூஜைகள் நடைபெற்று கொண்டு உங்களுக்கு அறிய தருகின்றோம். மற்றும் இதிலே கலந்து உள்ளவர்கள் கூட இதனை பார்த்தால் அவர்களுக்கு அந்த வரம் கிடைக்க எம்பெருமாட்டியை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம்.